அர்ஜுன். பரவாயில்லையே கருணா, ரொம்ப அழகா ரத்தம் எடுக்கிறியே. இதெல்லாம் நீ எப்ப கத்துக்கிட்ட? அது ஒன்றும் இல்லை பாட்டி, ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது என்சிசி கேம்ப் போவேன்ல, ஆமா. அப்பதான் இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இந்த அளவுக்கு உதவி பண்ணணும்னு எனக்கு அப்போ தெரியாது. அர்ஜுனோட ரத்தத்தை எடுத்தாச்சு, நீ போய் அமிர்தா ரத்தத்தை எடுத்துக்கோ. எனக்கு என்னமோ இப்பவும் இதெல்லாம் வேண்டான்னு தான் தோணுது. எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லை. நீங்களாவது சொல்லுங்க மாமா. என்னம்மா அமிர்தா, நீ இதுக்கெல்லாம் பயந்தா எப்படிமா சொல்லு? நீ வேணா பாரு, வலியே தெரியாத மாதிரி ஊசி குத்தி ரத்தத்தை எடுக்கிற பாரு. இல்லனா நீ பேசாம கண்ண மூடிக்கிட்டு உட்காந்துக்கோ, எதுவுமே தெரியாது. என்ன பண்றது, எனக்கும் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா பாட்டியோட நம்பிக்கைக்கு மரியாதை கொடுத்தாகணும் இல்லையா? பாவம், அவங்க இவ்வளவு தூரம் பண்றது நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. எதுவும் ஆகாது அமிர்தா. இருந்தாலும் மாமா. ஐயே, பேசாம கையை நீட்டுமா நீ. ஒன்னும் ஆகாதுங்கிறல்ல, இதுக்கெல்லாம் போய் பயந்தா எப்படி சொல்லு? காட்டு, கையை காட்டுமா. அவ்வளவுதான், ரத்தம் எடுத்தாச்சு. வலி தெரியாம எடுத்தேன்ல, இதுக்கு போய் பயந்துகிட்டு இருந்த. ஏன் அமிர்தா, எங்க கலர்ல லைட் கலர்ல இருக்கு, உன்னோடது மட்டும் இவ்வளோ டார்க் கலர்ல இருக்கு. பார்க்கறதுக்கு டொமேட்டோ கெச்சப் மாதிரியே இருக்கு. என்னடா விளையாட்டு இது? ஏற்கனவே அவ பயந்து போயிருக்கா. நீ ஒன்னும் பயப்படாத அமிர்தா. ரத்தம் கொடுத்தாச்சுல்ல, இனி உனக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும்.